சினுங்கிய செல்போனை கையில் எடுத்தாள் கீதாஞ்சலி. சுருள் சுருளாய் காதோரம் வந்து விழுந்த முடிக்கற்றைகளை விரல்களால் கோதியபடியே ஹலோ என்றாள். மறுமுனையிலிருந்து கரகரப்பான அந்த ஆண்குரல் காதலாய் கசிந்தது. ஹாய் கீத்து, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நீங்க? ஒரு வாரமா உன்னை பார்க்காம பேசாம பெங்களூருக்கு போயிட்டு இன்னைக்குத்தான் திரும்பி இருக்கேன். எப்படி நல்லா இருக்க முடியும் கீத்து? நவீனின் குரலில் ஏக்கம் மிளிர்ந்தது. அதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களே. பேசினா போதுமா? நேர்ல பார்க்கணும். கீத்து, நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கு. சொல்லு பார்க்கலாம். உங்களோட 30வது பர்த்டே. கரெக்ட் தான். எனக்கு என்ன கிஃப்ட் தரதா இருக்கே? ஆவலாய் கேட்டான். முன்கூட்டியே சொன்னா சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடும். நவீன், சோ நாளைக்குத்தான் என்னோட கிஃப்டை உங்களுக்கு தருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு முழுக்க முழுக்க நீ என் கூடவே தான் இருக்கணும். ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருந்தா கேன்சல் பண்ணிடு. நாளைக்கு எனக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. ஃப்ரீ தான். நாள் முழுக்க உங்க கூடவே இருக்கேன். போதுமா? சிரித்தபடியே செல்போனை அணைத்தாள் கீதாஞ்சலி. கீதாஞ்சலியை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கீதாஞ்சலியின் குரலை கேட்காதவர்களும் இருக்க முடியாது. கீதாஞ்சலி பிரபல சினிமா பின்னணி பாடகி. சமீப காலமாய் இலசுகள் அத்தனை பேருடைய உதடுகளும் முணுமுணுக்கும் ஹிட்டான பாடல்கள் அத்தனையும் அவளால் பாடப்பட்டவைதான். கீதாஞ்சலி 17வது வயதில் பாட வந்தாள். பாடி இருக்கிறாள். இப்போது அவளுக்கு 21 வயது. 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடினாள். அனாதை விடுதிகளுக்காகவும் ஊனமுற்றோர் காப்பகங்களுக்காகவும் ஏகப்பட்ட கச்சேரிகள் பண்ணி வருகிற வருமானத்தை நன்கொடையாய் கொடுத்திருக்கிறாள். கீதாஞ்சலிக்கு இலகிய மனசு. சாலையோரம் குப்பை தொட்டி ஓரமாய் ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாலும் விடமாட்டாள். அதை தன் காரில் வைத்துக்கொண்டு உணவும் சிகிச்சையும் அளித்து உரிய இடத்தில் சேர்த்து விடுவாள். மிருகங்கள் மட்டுமின்றி செடி கொடிகள் என்றாலும் அவளுக்கு உயிர். தோட்டத்தில் பல வண்ணத்திலும் பூத்துக்குளுக்கும் ரோஜாக்களில் ஒரு ரோஜா பூவை கூட கிள்ளி தன் தலையில் சூடிக்கொண்டதில்லை. பூவை கிள்ளினால் செடிக்கு வலிக்குமாம். கீதாஞ்சலிக்கு என்று யாரும் இல்லை. அனாதை விடுதியிலேயே வளர்ந்து படித்து தன்னுடைய குரல் வளத்தினால் முன்னுக்கு வந்தவள். இப்போது கார் பங்களா என்று புகழேனியின் உச்சியில் இருக்கிறாள். கீதாஞ்சலியின் இப்போதைய ஒரே சந்தோஷம் நவீன் தான். நவீன் கோடீஸ்வரர் மாதவனின் ஒரே மகன். சொந்தமாய் பிசினஸ் செய்கிறான். மும்பை, பெங்களூர், டில்லி, கல்கத்தா என்று மாதத்தில் பல நாட்கள் வெளியூரில்தான் இருப்பான். திறமைசாலி. வெளிநாட்டில் படித்தவன். நுனிநாக்கு ஆங்கிலத்தினால் அத்தனை பேரையும் ஈர்த்து விடுவான். பிசினஸில் பணம் மழையாய் பொழிகிறது. அவன் கீதாஞ்சலியை முதலாய் சந்தித்தது ஒரு கச்சேரியில்தான். அவளுடைய வட்ட முகமும் சுழலும் கண்களும் கனிந்த உதடுகளும் தேவதையைப் போன்ற உடற்கட்டும் லட்சக்கணக்கான செவிகளை கொள்ளையடித்திருக்கும் குரல் வளமும் நவீனை முதல் பார்வையிலேயே கவர்ந்து விட்டது. இவளை போன்ற தேவதைதான் தனக்கு மனைவியாய் வரவேண்டும். அப்போதே முடிவு பண்ணிவிட்டான். அவளை முழுக்க முழுக்க தனக்கே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என ஆசை அதிகரித்தது. கீதாஞ்சலி கீதாஞ்சலி என்று அவனுடைய உதடுகள் அவனையும் அறியாமல் முணுமுணுத்தது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். முதல் சந்திப்பிலேயே ஆட்டோகிராஃபிற்காக தன்னுடைய உள்ளங்கையை நீட்டினான். கீதாஞ்சலி சின்ன புன்முறுவலோடு அவனை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பார்வையாலேயே அளந்தாள். 5.25 அடி உயரம், வாட்டச்சாட்டமான சுருள் சுருளாய் தலைக்கேசம், உடம்பு கருகருவென மீசை, ஆண்மை பொங்கும் முகம், குறுகுறுப்பான கண்கள். அணிந்திருந்த இளமஞ்சள் நிற முழுக்கை சட்டையிலும் கருப்பு நிற பேண்டிலும் கட்டழகனாய் தெரிந்தான். மனசுக்குள் மின்னல் மின்னியது. பட்டாம்பூச்சிகள் படபடவென்று பறந்தது. பால் பாயிண்ட் பேனாவினால் அவனுடைய உள்ளங்கையில் கீத்து என்று கிறுக்கினாள். அதன் பிறகு அவளுடைய ஒவ்வொரு கச்சேரிக்கும் வரத் தொடங்கினான் நவீன். அவன் வராவிட்டாலும் அவளுடைய கண்கள் அவனை தேட ஆரம்பித்துவிடும். கச்சேரிக்கு வந்து கடைசி வரிசையில் அமர்ந்து தலையை குனிந்து கொண்டு அவளுடைய தவிப்பை ரசிப்பான். கண்களின் வழியே நுழைந்த காதல் இருவரது இதயத்தையும் நிரப்பியது, இடம் மாற்றியது. எந்த ஆணிடமும் மனசை பறிகொடுத்திராத கீதாஞ்சலி முதலாய் நவீனிடம் பறிகொடுத்தாள். அதை எப்படி வெளிப்படுத்துவது என புரியாமல் தவியாய் தவித்தாள். முதலில் நவீன் தான் காதலை வெளிப்படுத்தினான். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிக்கும்னு நம்புறேன், இல்லாட்டி பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? வரலை, பேச வரலை. சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலை. நவீன், நீங்க என்னை 10 மடங்கு விரும்புறீங்கன்னா நான் உங்களை 1000 மடங்கு விரும்புகிறேன். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இப்படித்தான் காதல் தீ இருவரையும் பற்றியிருந்தது. விடியற் காலமே எழுந்துவிட்டாள் கீதாஞ்சலி. இன்று முழுக்க நவீனோடுதான் கழிக்க வேண்டும். அவசரமாய் குளித்து அவசரமாய் கிளம்பினாள். நவீனுக்கு பிடித்த இளரோஸ் நிற சேலையை கட்டிக்கொண்டாள். கருகருவென்ற கூந்தலை புசுபுசுவென்று தோள்களின் இருபுறமும் வலியவிட்டு கொத்தாய் ரோஸ் நிற பிளாஸ்டிக் பூக்களை சொருகிக் கொண்டாள். மெலிதாய் பவுடர் பூசி ஸ்டிக்கர் பொட்டை ஒட்டிக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அப்போது போர்டிகோவில் வந்து நின்றது அந்த சாக்லேட் நிற சாண்ட்ரோ கார். கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினார் பிரபல இசையமைப்பாளர் ஜீவகுமார். தமிழ் சினிஃபீல்டின் முடிசூடா மன்னர் அவர்தான். அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல்கள் அத்தனையும் தேன்மலைதான். பாமரனுக்கும் பிடிக்கும், படித்தவனுக்கும் பிடிக்கும். கதையே இல்லாத படங்களுக்கும் கூட அவருடைய இசையமைப்பில் உருவான பாடல்களுக்காகவே 100 நாட்களை தாண்டி ஓடியிருக்கிறது. ஜீவகுமார் மிக மிக ராசியான இசையமைப்பாளர். பிழைக்க தெரிந்த புரொடியூசர்கள் அவரிடம் பாடல்களை வாங்கி கொண்டுதான் பட பூஜையையே தொடங்குவார்கள். சார், குட் மார்னிங். நீங்களா? என்ன சார் இவ்வளோ தூரம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. கீதாஞ்சலி பரவசமானாள். அவரை அந்த அதிகாலை வேளையில் எதிர்பார்க்கவில்லை. படபடப்பாக இருந்தது. கடவுளே தன் வீட்டிற்கு நேரில் வந்ததைப் போல உணர்ந்தாள். கீதாஞ்சலி, ரொம்ப அவசரம், அதான் நேர்ல வந்தேன். விறுவிறுவென்று உள்ளே நுழைந்து சோபாவில் அமர்ந்து கொண்டார். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ரெக்கார்டிங்மா. ஏவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு ஈவினிங்குள்ளே கேசட்டை கொடுத்தாகணும். மொத்தம் 7 சாங். 7யுமே பாடகி ஸ்வீட்டி தான் பாடுறதா இருந்தாங்க. திடீர்னு கடுமையான காய்ச்சல் வந்து அப்பல்லோவில் அட்மிட் பண்ணி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலை. சட்டுன்னு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. ஸ்வீட்டிக்கு பதிலாக அந்த 7 பாடல்களையும் உன்னையே பாட சொல்லலாம்னு இருக்கேன். அதனால்தான் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து காரை எடுத்துக்கிட்டு நேரா உன்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்காமா? அது வந்து எல்லா ப்ரோக்ராமையும் ஒத்திவை. ஆஃப் டே ரிஹர்சல், ஆஃப் டே ரெக்கார்டிங். இன்னைக்கு பூரா நீ என் கூட தான் இருக்க போறே. கமான், கிளம்பு கிளம்பு. உற்சாகமாய் அவசரப்படுத்தினார். கண்ணுக்குள் நவீன் வந்தான். நவீனை எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என நினைத்து கொண்டு ஜீவகுமாரோடு புறப்பட்டாள். என்னை விட உனக்கு அந்த ஜீவகுமார் தான் முக்கியமா? உனக்காக நான் எவ்வளோ ஆசையா வெயிட் பண்ணினேன் தெரியுமா? என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு யார் யாரோ வந்தாங்க, ஆனா நீ வரலை. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? வெடித்தான் நவீன். சீரிய அலைகளை விட அவனது சீற்றம் அதிகமாய் இருந்தது. அதான் வந்துட்டேன்ல. ஜீவகுமார் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஜீனியஸ். இமேஜ் எதுவும் பார்க்காம அவரே என்னை தேடி வந்துட்டாரு. மறுக்க முடியுமா? ஆஃப் டேல ரெக்கார்டிங் முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஃபுல் டே ஆயிடுச்சு. என்ன பண்ணட்டும்? எனக்கு பணம் முக்கியம் இல்லை நவீன். ஜீவகுமாருக்கு மரியாதை தந்துதான் நான் போனேன். சாரி, வெரி சாரிடா. பேசாதே. தோள் மீது கையை வைத்தவளை தட்டிவிட்டான் நவீன். நவீன், பிளீஸ்டா, கோச்சுக்காதேடா. நவீன், நான் இப்ப என்னடா தப்பு பண்ணிட்டேன்? ஏண்டா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறேன்? உனக்காக நான் தரப்போற பர்த்டே கிஃப்டை கூட வாங்கிக்க போறதில்லையா? வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். முதல்ல உன்னோட கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு அப்புறமா மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிறேன். விறுவிறுவென்று கடற்கரை மணலில் நடந்தான். அதை செய்டா முதல்ல. கண்களை சிமிட்டினாள் கீதாஞ்சலி. கீதாஞ்சலி, நவீன் கல்யாணம் விமர்சையாய் நடந்து முடிந்திருந்தது. திரையுலக பிரபலங்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து வாழ்த்தினார்கள். கீதாஞ்சலியை தன்னுடைய மருமகளாய் ஆக்கிக்கொள்ள சாமானியத்தில் சம்மதிக்காத நவீனின் தந்தை மாதவன் கூட கீதாஞ்சலிக்காக வந்திருந்த விஐபிகள் கூட்டத்தை பார்த்து பிரமித்துத்தான் போனார். அழகும் பணமும் புகழும் மிக்க ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகளாய் கொண்டு வந்து விட்டோம் என்று சந்தோஷமாக இருந்தது. உன்னோட செலெக்ஷன் ரியலி சூப்பர். மகாலட்சுமி மாதிரி இருக்கா உன்னோட மனைவி. கல்யாணத்துக்கு வந்திருந்த விஐபிங்க அத்தனை பேரும் உங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து பூரிச்சு போறாங்க என்றார் மாதவன். வந்திருந்த விஐபிக்கள் அத்தனை பேரும் கீதாஞ்சலியின் கையை பற்றி குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர்.
அதை பார்க்கையில் நவீனுக்கு பூரிப்பாக இல்லை, புழுக்கமாக இருந்தது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த முதலிரவு அறை. கையில் வெள்ளி சொம்புடன் அண்ணனடை நடந்து உள்ளே நுழைந்தாள் கீதாஞ்சலி. அரக்கு நிற பட்டுச் சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ, காதல் வழிகிற கண்கள். இன்னும் இன்னும் அழகாய் தெரிந்தாள் கீதாஞ்சலி. பால் சொம்பை டீப்பாய் மீது வைத்துவிட்டு கட்டிலில் நவீனுக்கு பக்கமாய் அமர்ந்தாள். பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாய் தெரிந்தான். நவீன் முகத்தில் சலனமே இல்லை. அவன் தோள் மீது கையை வைத்தாள். என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாச்சும் கோபமா? இந்த உலகத்திலேயே நான் பெரிய சொத்தா, விலை மதிக்க முடியாத சொத்தா நினைக்கிறது உங்களைத்தான் நவீன். நீங்களே எனக்கு சொந்தமாயாச்சு. எனக்கு எதுக்கு மற்ற சொத்தெல்லாம்? சோ என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும், நான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும் அனாதை விடுதிக்கு எழுதி வச்சுட்டேன். நான் இப்ப கட்டின சேலையோட தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, கட்டின சேலையோடு புறப்பட்டு வந்தாலும் நான் ஏத்துப்பேன்னு. அதை நிஜமாக்கிட்டேன் பாத்தீங்களா? மெதுவாய் சிரித்தாள். நவீன், உங்க தோல்ல சாஞ்சுக்கட்டுமா? உங்க மடியில் படுத்துக்கட்டுமா? இந்த தருணத்துக்காக நான் எவ்வளவு ஆசையா காத்திருந்தேன் தெரியுமா? அவனுடைய கைப்பிடித்து மென்மையாய் முத்தமிட்டாள். இப்ப இதுக்கு என்ன அவசரம்? நவீன் உதறினான். சுள்ளென்று சீறினான். முதல்ல பேச வேண்டியதையெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறமா மற்றதையெல்லாம் வச்சுக்கலாம். என்ன பேசணும்? புரியாமல் பார்த்தாள். நேத்து வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனி அப்படி இருக்க முடியாது. நான் சொல்றபடிதான் நடக்கணும். பிரபல பாடகி கீதாஞ்சலியோட ஹஸ்பண்ட் நவீன்னு பேரு சொல்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். பட் எனக்கு அது கௌரவ குறைச்சல். பிசினஸ்மேன் நவீன் சாரோட வைஃப் கீதாஞ்சலின்னு 4 பேரு சொல்றாப்ல நடந்துக்கணும். நாய், பூனை, ஆடு, மாடு அனாதைங்க, வயசானவங்கன்னு உன்னோட நேரத்தை வீணடிக்கிறதை நான் விரும்பலை. உன்னோட அன்பும் பாசமும் இனி முழுக்க முழுக்க எனக்கும் நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கும் மட்டும் கிடைக்கணும். பிராணிங்க மேல அக்கறை காட்டுறதை அடியோட நிறுத்திடு. இது எனக்கு பிடிக்காத விஷயம். நீ கச்சேரியில பாடுறப்ப எல்லாரும் உன் குரலை மட்டுமா ரசிக்கிறாங்க? ஒவ்வொரு தடவையும் நீ கச்சேரி பண்றப்ப மத்தவங்களோட கண்கள் உன்னை எங்கெல்லாம் மொய்க்குது தெரியுமா? எனக்கு சொந்தமான உன்னை மத்தவங்க கனவுல கூட ரசிக்க கூடாது. சோ நாளைக்கே ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி நான் இனி பாடமாட்டேன், இசைக்கு முழுக்குன்னு அறிவிக்கை கொடுக்கிறேன், ஓகேயா? அவள் முகத்தை நிமிர்த்தினான். கீதாஞ்சலியின் கண்கள் சிவந்து போயிருந்தது. சட்டென்று அவனுடைய கையை தட்டிவிட்டாள். அருவெருப்பாய் பார்த்தாள். நவீன், உங்களுக்குள்ளே இப்படி ஒரு மோசமான இதயம் இருக்கிறதை என்னை தொடர்றதுக்கு முன்னாடியே திறந்து காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னது, பிரபல பாடகி கீதாஞ்சலியோட ஹஸ்பண்ட் நவீன்னு 4 பேர் சொன்னா அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்களை நானும் என்னை நீங்களும் மீட் பண்ணினதே ஒரு கச்சேரியில தானே. அதை எப்படி விட முடியும்? கலை ரசனை உள்ளவங்க தான் கச்சேரிக்கு வருவாங்க. பாடகியை கலைமகளாகத்தான் பார்ப்பாங்களே தவிர நீங்க என்றாப்பல தப்பான பார்வை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? நான் இசைக்கு முழுக்கு போடணுமா? நல்லா இருக்கே. இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நானே ஒரு அனாதை தான். என் மேல மத்தவங்க அனுதாபம் காட்டினதாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அனாதைங்க கடவுளோட குழந்தைங்கன்னு சொல்வாங்க. அவங்க மேல நான் அக்கறை காட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அழுத்தமாய் கேட்டாள். கண்களில் தீப்பொறி. நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் சொல்றதைத்தானே நீ கேட்கணும். நான் ரத்தத்தாலையும் சதையாலும் ஆன மனுஷி. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாற்றதுக்கு நான் பொம்மை கிடையாதே. இது கௌரவமான ஃபேமிலி. அடக்கமா இருக்கிறதுல தப்பு ஒண்ணுமில்லை. நான் குயில் கூவுறது என்னோட பொறப்போட பிறந்தது. கல்யாணங்கிற தங்க கூண்டுல அடைச்சு வச்சு கூவாதேன்னு சொன்னா கூவாம இருக்க முடியுமா? நான் உங்களை விரும்பினது உண்மை. அதே சமயம் விரும்பினதுக்காக வெக்கப்படுறேன். குவியல் குவியலா கொட்டி கிடக்குதேங்கிறதுக்காக தங்கத்தை அள்ளி சாப்பிட முடியுமா என்ன? அடிமைத்தனமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நவீன். நாம பிரிஞ்சுடலாம். குட் பை. அவள் பேசிய வார்த்தைகள் சவுக்கால் அடித்தது போல ஒலித்தது. அவளை தடுக்கவோ நிமிர்ந்து பார்க்கவோ திறனின்றி அமர்ந்திருந்தான் நவீன். எழுந்து விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியேறினாள் கீதாஞ்சலி. அந்த குயிலுக்கு இன்னொரு ஆகாயம் கிடைக்காமலா போய்விடும்? சில மாதங்களாக அவள் இல்லாத வாழ்க்கை நரகமாக தோன்றியது நவீனுக்கு. தனது தவறை உணர்ந்தவன் கீதாஞ்சலியை தேடிச் சென்றான். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.